தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி உயிர்ப்பினுடைய வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண் விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தி பகுதியில் மீன்கள் அற்புதமாக பிடிக்கப்பட்ட பின்னரே சீடர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இரவு முழுவதும் மீன் பிடித்தும் வெற்றி கிடைக்காத நிலையில் படகுக்கு வலது பக்கமாக வலையை வீசுங்கள் என்று இயேசு கரையிலிருந்து சொன்னபோது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதன் விளைவாக மிக பெரிய அளவில் மீன்கள் பிடிக்கப்பட்டன. இது இயேசு முதலில் சீமோன் பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைத்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன தருணத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இங்கே இயேசு அப்போஸ்தலர்களுக்கும் நமக்கும் அவருடைய கட்டளையின்படி செயல்படும் போது நமது அப்போஸ்தலிக்க பணிகளில் நாம் அவரை சந்திப்போம் என்பதை வெளிப்படுத்துகிறார். நமது செயல்களை அவருடைய சித்தத்துடன் சீரமைக்கும் போது அவர் அவற்றை ஆசீர்வதித்து ஏராளமான ஆன்மீக கனிகளை தருகிறார். இவ்வாறு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடன் பிரசன்னமாகி ஆன்மாக்களை தம்மிடம் ஈர்ப்பதற்காக நம் மூலம் செயல்படும் மற்றொரு வழி நமது அப்போஸ்தலிக்க முயற்சிகளாகும். ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவதற்கான இந்த முயற்சியில் ஆன்மாக்களை கட்டி எழுப்புவதற்கான பணிகளில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இயேசுவின் உயிர்த்தெழுந்த பிரசன்னத்தை சந்திக்க அவருடைய சீடர்கள் கொண்டிருந்த ஏக்கத்தை இன்று சிந்தித்து பாருங்கள். ஆரம்பத்தில் தமது பிரசன்னத்தை மறைத்து பின்னர் தம்மை வெளிப்படுத்தியதன் மூலம் அவர் கற்பித்த பாடங்களை ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் வாழும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேட தீர்மானியுங்கள். அன்பு மற்றும் பக்தியின் மூலம் ஜெபத்தில் அவரை சந்தியுங்கள். அங்கே அவர் உங்கள் பெயரைச் சொல்லி உங்களை தனிப்பட்ட விதத்தில் அழைக்கிறார். இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் உங்கள் மத்தியில் அவரை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்போஸ்தலிக்க பணியில், அதாவது ஆன்ம மீட்பில் அவருடைய வழிநடத்தும் கரத்திற்கு உண்மையாயிருந்து அவருடைய மிகுந்த பலனை அவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக காணுங்கள். அது உங்கள் மூலம் பல ஆன்மாக்களை இயேசுவிடம் ஈர்க்கிறது. இயேசு மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். மேலும் மறைவான மற்றும் மர்மமான வழிகளில் நமக்கு தொடர்ந்து தோன்ற விரும்புகிறார். இந்த புனித சீடர்களை பின்பற்றி நீங்கள் உண்மையுடன் இருக்கும்போது அவர் எப்போதும் உங்களுடன் பயணிக்கின்றார் என்பதை அறிந்து உங்கள் வாழ்வில் அவருடைய தொடர்ச்சியான உயிர்த்தெழுதல் தோற்றத்தை எதிர்நோக்கி இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்களை அன்பு செய்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் பரிசுத்தமுள்ள தந்தையே,
உம்மை நன்றியோடு போற்றி துதிக்கிறோம். உம்முடைய மேன்மையான செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகாயத்தில் சுற்றித் திரிகிற பறவையினுடைய கண்கள் பூமியின் மீதே இருப்பதைப் போல உம்முடைய அழகான கண்களும் உம்மீது தாகம் கொண்டு வாழும், உமக்காக ஏக்கம் கொண்டு வாழும் மனிதர்கள் மீது எப்போதும் இருக்கிறது. கரையில் நின்று கொண்டிருந்தாலும் படகில் இருக்கிற உமது சீடர்கள் மீது உமது கண்கள் இருந்ததைப் போல இன்றும் கூட எங்கள் மீது உமது கண்கள் எப்போதும் பதிய வைத்திருக்கிறீர். எங்கள் முயற்சிகளை கவனித்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் படுகிற வேதனையை நீர் அறிந்து புரிந்து அதற்காக உடன் பயணிக்க ஆசைப்படுகிறீர் என்பதை உணர்ந்து உமது கரங்களுக்குள் எமது வாழ்வை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வலப்புறமாக வலையை வீசுங்கள், பெரும்பாலான மீன்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இன்று உழைப்பின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் உழைப்பினை ஆசீர்வதியும், எங்களுக்கு சரியான பாதைகளை காட்டும். இன்று வேலைவாய்ப்பு இல்லாமலும் பொருளாதார சிக்கலாலும் வருந்தி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு இன்று உமது உடனிருப்பு நிறைவை தருவதாக. நற்கருணை பீடத்திலே எழுந்தருளிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நற்கருணை பிரசன்னமும் இன்று எங்கள் உடல் உள்ள ஆன்மாவிற்கு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் அது தருவதைப் போல இன்று உமது திரு உணவிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றலினால் எங்கள் ஆன்மாக்கள் இன்று பலப்படுவதாக. எங்களுடைய வாழ்வுக்கு புத்துயிர் கிடைப்பதாக. எங்களுடைய பணி வாழ்விலே எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை தருவீராக. ஆன்ம மீட்புக்காக உயிரை கொடுத்து இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவரே, அந்த மீட்புக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் சிறப்பாக திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவற நிலையினர், இன்னும் பொதுநிலை பணியாளர்கள் அனைவருக்கும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் கட்டளையிடுவீராக. அவர்களுடைய பணிகளிலே நீரே உடனிருந்து ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவீராக. உமது நலன்கள் அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய பயணங்களையும் தொழில் முயற்சிகளையும் எங்கள் பிள்ளைகளுடைய உழைப்பின் பயனையும் அவருடைய எதிர்காலத்தையும் விசுவாச வாழ்வையும் நீர் பலப்படுத்துவீராக. பல்வேறு தீமையின் காரியங்களுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினரை நீர் தொட்டு அவர்களை உயிர்ப்பினுடைய சாட்சியமாக மாற்றுவீராக. அப்பா, உமது நாமத்தில் நாங்கள் கேட்கிற யாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே உமது கரங்களில் வைத்த அத்துணை குடும்பங்களையும் சிறப்பாக எங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் யார் யாருக்கெல்லாம் இன்று உம்முடைய உடனிருப்பின் அவசியம் தேவைப்படுகிறதோ அத்துணை மக்களையும் இன்று சந்தித்து அந்த ஆன்மாக்கள் உம்மிலே மகிழ்வும் அமைதியும் நிறைவும் கண்டடைய வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.